சாமி ஒன்றும் கிள்ளு கீரை இல்லைங்க. என்ன சொல்கிறதுன்னா, சாமியை கட்டிட்டாங்க, சாமியை கட்டி தூக்கிட்டாங்க, சாமியை குழியில் இறக்கிட்டாங்க, என் சாமி பேச மாட்டுது, என் சாமி அருள்வாக்கு சொல்ல மாட்டுது, இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா தெய்வம் ஒன்றும் கிள்ளு கீரை இல்லை, அது ஒன்றும் கீரைக்கட்டு இல்லை. ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு தெரியலாம், அதை வச்சு என் மேலே இருக்க சாமியை, எங்கள் சாமியை பேசாமல் முடக்கிட்டாங்க கட்டிட்டாங்கன்னா சொல்லவே கூடாது. தெய்வங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லைங்க. ஒரு சாமி ஒருத்தர் மேலே வருது, ஒரு எல்லையில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் காட்டுது அப்படின்னா, அது எவ்வளவு எப்படி சொல்கிறது அப்படின்னா, எத்தனையோ வீராதி வீரனையும் அதே சமயம் எல்லாத்தையும் காத்து நிற்கிற பெரும் காவல் தெய்வங்க. மற்றவங்களை காத்து நிற்கிற காவல் தெய்வங்க. அப்பேற்பட்ட காவல் தெய்வத்தை கட்ட முடியுமா? அப்படிலாம் யாரும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா, நாம் வணங்குற சாமியை நாமளே குறைச்சி மதிப்பிடுறோம்னு அர்த்தம். ஒரு அம்மா ஒரு கனவு. என்ன கனவு? ஒரு ஒரு நடுத்தரமான ஒரு வயசு ஒரு பெண்மணியை கை கால் வாயை கட்டி தூக்கிட்டு போகிறாங்களாம். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மா சொல்லுது, இது மாதிரி இப்படி கனவு தெரிஞ்சுச்சு, ஒருவேளை எங்கள் சாமியை கட்டிட்டாங்களோ, அதனால தான் இப்படி தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. கையும் காலு வாயும் கற்ற வரைக்கும் அமைதியாக இருக்கிற சாமியா உங்கள் சாமி? ஏங்க, பெண் தெய்வம்லாம் நீதியான தெய்வம். கோவம் வந்துச்சுன்னா உலகத்தையே அழிச்சு விட்டுரும். பெரும்பாலான தெய்வம் அந்த ஆதிபரா சக்தியின் அம்சமாக இருக்கும். அப்பேற்பட்ட தெய்வத்தை கையையும் காலையும் வாயையும் கற்ற வரைக்கும், அதாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, போலித்தனமான ஒரு சில சிந்தனைகளை வச்சு தெய்வ சக்தியை நாம் குறைச்சி மதிப்பிட்டுருவோம். அதுவும் பொதுவாக அந்த குல தெய்வங்களெல்லாம் இப்போ குறைச்சி மதிப்பிட்டுருவோம். அது தப்புங்க, அப்படி செய்யக்கூடாதுங்க. நம்ம சாமி எப்படி சொல்லுது அப்படின்னா, எப்போது நம்மளுடைய குலமக்கள், நம்மளுடைய இந்த மனிதர்கள், நம்மளுடைய உறவுகள் தோன்றுனாங்களோ அப்போருந்து இப்போ வரைக்கும் பல தீவினைகளை முறியடித்து இப்போ வரைக்கும் காத்து வந்துட்டுருக்குங்க. எத்தனையோ செய்வினைகளை பார்த்துருக்கோம், எத்தனையோ ஏவலை பார்த்துருக்கோம். அது ஒரு தலைமுறைக்காக வரலைங்க. பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும், இனியும் கடைசி வரைக்கும் மனுஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கு வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குறதாங்க நம்மளுடைய குலசாமி. அப்பேற்பட்ட குலசாமியை நாம் குறைச்சி மதிப்பிடலாமா? இப்போ ஒருத்தர்கிட்ட போகிற அவர் சொல்கிறாரு, உங்கள் சாமி பேசலப்பா, உங்கள் சாமியை கட்டிட்டாங்கப்பா, அவர் சொல்கிறதுனால நம்பிடுவோம், அது உண்மையாயிருமா? என் சாமி என்கிட்ட பேசலை அப்படின்னா முதல்ல அது என்கிட்ட காட்டும். எப்படி காட்டும்? நான் எனக்கு என் சாமி பேசலைன்னா எனக்கு எதுவும் நல்லது எதுவுமே நடக்காது. எனக்கு மட்டும் இல்லை, என் கும்பலில் இருக்க எல்லாத்துக்கும். இப்போ 100 தலைக்கட்டு 100 பங்காளி இருக்கோம்னா 100 தலைக்கட்டுக்கும் நல்லது நடக்காது. நல்ல நேரத்தை கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக அமைச்சு கொடுக்குற எதுவுமே அந்த இடத்துல தெரியாது. ஏங்க, எனக்கு இப்படி தான் தெரியுதுங்க, உங்களுக்கு தெரியுது, உங்கள் பங்காளிகளுக்கு உங்களை மாதிரியே இருக்கா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் இல்லைன்னு தான் அர்த்தம். உங்கள் சாமி எந்த பிரச்சனையில் நல்லா நிற்குதுன்னு தான் அர்த்தம். நாம் செய்கிற ஒரு சில பிள்ளைகளை கூட நமக்கு வேறு மாதிரி காட்டி கொடுக்குங்க. அதாவது வாஸ்தவம் தான். இப்போ எப்படி வாஸ்தவம் அப்படின்னா, என் மேலே ஒரு சாமி வருது, என்னையை முடக்கிறதுக்கு ஒரு சில வேலை நடக்கும்போது என் மேலே இருக்கிற சாமியும் அந்த இடத்துல பலவீனப்படும். அப்போ அதனால் நான் காயப்படுவேன், நான் ஒரு சில கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன். அப்போ என் பிள்ளை என் வாகனம் இது மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு சில கனவுகளை கூட காட்டி கொடுக்க, அதை வச்சுட்டு சாமி தான் இப்படி ஆயிடுச்சு, சாமியை தான் இப்படி கட்டிட்டாங்க, சாமி தான் பேச மாட்டுதுன்னு மட்டும் நாம் எந்த ஒரு முடிவுக்கு வந்துட முடியாதுங்க. சாமி வந்துருச்சு அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, சாமியை கட்டுறாங்க அப்படின்னா, என் மேலே இருக்கிற சாமியை கட்டுறாங்கன்னா எனக்கு காட்டி கொடுத்துரும், சாமியை அடி காட்டி கொடுத்துரும். எப்படி காட்டி கொடுக்கு தெரியுமா? அது சாமியை கட்டுறாங்கன்னு இல்லை, சாமி அந்த உடல்லேருந்து பிரிக்கிறது கூட அப்படி காட்டி கொடுக்கும். கை கால் எல்லாத்தையும் கட்டி, நான் உண்மையாகவே இந்த உடல் இந்த 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 லோகத்தில் இந்த உடலில் எதுவுமே நான் செய்ய முடியாது. உயிர் இப்போ நேக்கவுட்டாக கனவுல இல்லாமல் நேராக கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, வாய் திறக்க முடியாது, எதுவுமே நான் செய்ய முடியாது. அது போன்ற செயல் உங்களுக்கு உடம்புல தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஏதோ ஒன்று நம்மளை சாடி நிற்கிது, நம்ம சாமியை சாடி நிற்கிதுன்னு புரிஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு
கனவுல தெரியுதை வச்சு கூட கனவுல தெரியுதை வச்சு சாமியை தயவு செய்து கட்டிட்டாங்க, சாமி பேசலன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் உடலில் தெரியுதா, நேரில் தெரியுதா, உங்களுடைய செயல்பாடுகளில் தெரியுதா, அப்போ ஏதாவது தெரிஞ்சால் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை கனிங்க. தெய்வங்களை அந்த இடத்துல குறை சொல்லுங்கள், சாமி பேசலை அப்படின்னு. ஆனால் பெரும்பாலும் சொல்கிறேன், ஏன் அப்படின்னா சாமிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ நம்மளுடைய குலதெய்வம் மன்னிக்கணும் நம்மளை மட்டும்தான் காக்குதுன்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. இருக்கிற எல்லா விவசாய நிலங்களையும், அதே சமயம் அந்த எல்லையில் யாரெல்லாம் அந்த தெய்வத்தை போய் வணங்கி நிற்கிறாங்களோ எல்லா மக்களையும் காத்து நிற்கிற ஆகச்சிறந்த பொறுப்பு அந்த தெய்வத்துக்கு. கையெடுத்து இருக்கிற சனம் எத்தனை சனம் கும்பிட கும்பிட அந்த சாமிக்கு உருவேற்றம் ஆகிட்டே இருக்கும், தெய்வத்துக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் யாராக இருந்தாலும் உங்கள் சாமியை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இப்போயும் சொல்கிறேன், தெய்வத்தை அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்தவே முடியாது. அதாவது கட்டு போட முடியாது, கட்ட முடியாது, முடக்க முடியாது. மறிப்பு வேணா போடலாம். என் சாமி ஒரு சாமி வருதுன்னா அந்த சாமி என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு மறிப்பு வேணா போடலாம், ஒரு சில மாந்திரிக தாந்திரிகளை வச்சு. அதுக்குமே என் மேலே சாமி ஊக்கமாக நின்றுச்சுன்னா அதையே உடச்சி எரிஞ்சு விட்டுரும், அதுவுமே செய்ய முடியாது. அதனால் எப்பயுமே நம்ம தெய்வ சக்தியை நாம் வலிமைப்படுத்தி என்ன சொல்லுதுன்னா, நானே என் தெய்வமே அந்த இடத்துல பேசாமல் இருந்தாலும், ஏப்பா ஏய் என்னப்பா மலையம்பட்டி சாமி நீ பேசாமல் இருக்கலாமான்னு நான் மனுஷன் போய் என் தெய்வத்தை ஊக்கத்தை கொடுத்து தூக்கி தான் நிப்பாட்டணுமே தவிர, என் சாமி பேசலை, என் சாமி கட்டி கிடக்குன்னு நானே என் தெய்வத்தை நான் தாழ்த்தி பேசிடக்கூடாதுங்க. அதனால் இந்த பதிவில் சொல்கிறேன், குலதெய்வங்கிறது அதீத சக்தி பெற்றது. அதாவது எப்படி சொல்லுதுன்னா, நேருக்கு நேராக மக்களை இருக்கிற சனங்களை காத்து கொடுக்குற கண்ணுக்கு தெரிகிற தெய்வங்களில் முதன்மையான தெய்வங்கள் குலதெய்வங்கள் தான். அத்தகைய தெய்வங்களோட சக்தி மாபெரும் சக்தி. அதை யாரும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஒன்றே ஒன்று சொல்லி இந்த பதிவை இத்தோடு நான் முடிச்சுக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் நல்லா பேசுகிற தெய்வம். இப்போ பேசல அமைதியாக இருக்குன்னா ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும். ஏன் அந்த தெய்வம் கோவப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பாதிப்புக்கு உள்ளாக போகிறது யாராக இருக்கும் தெரியுமா? அந்த தெய்வத்தை வணங்குற சனங்களாக இருக்கும். இப்போ ஒரு 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 100 பேர் இருக்காங்க, 100 பேர் ஒரு சாமியை கும்பிட்றாங்க, அதில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த சாமி கோவப்பட்டுச்சுன்னா அந்த 100 பேர்த்தில் அந்த 10 பேர் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த இழப்பு அந்த சாமிக்கு தான். இப்போ இருக்கிற தலைமுறை இப்படி இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை, இனி வர்ற தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கும். அதனால் இவங்க செய்கிற காலத்தில் இவங்க செய்கிற அந்த தவறுக்கு உடனுக்குடனே தண்டனையை கொடுத்துறாது. பொறுத்து பார்க்க அவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படியும் ஒரு சில மேலான தவறுகள் செஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்கள விட்டுக்குது சட்டடியாக விளையிடும். அப்போ அதில் புரிஞ்சுக்கிறணும். அதனால் தெய்வம் தப்பு செய்கிறவங்களெல்லாம் சும்மா தண்டிக்க மாட்டுதே அப்படின்னு சாமிகிட்ட நம்ம குறை சொல்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கு. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று தான் கொள்ளும். நாம் மறந்தாலும் தெய்வம் மறக்காது. எத்தனை பேர் கூட்டி ஒரு கெட்டவனை எதுவும் செஞ்சிடலாங்க, ஒரு நல்லவனை, சத்தியத்தின் வழி நிற்கிற, நீதியின் வழி நிற்கிற உண்மையான மனுஷனை, தரமான மனுஷனை, யாருக்கு எந்த ஒரு கேடு பாதகம் செய்யாத ஒரு மனுஷனை ஒரு சில உள்நோக்கத்தோடு யாராவது செஞ்சு அவங்கள வீழ்த்தினாங்க அப்படின்னா தெய்வத்தோட கோபத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அது கண்டிப்பாக அதற்குரிய பலாபலனை தவறு செய்தவர்கள் அடைஞ்சே தீரணும். இது சத்தியமான உண்மை. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் குலசாமியை எப்பயுமே உயரத்தில் வச்சுக்கோங்க, சிறுமப்படுத்திடாதீங்க. உங்கள் தெய்வத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, கட்ட முடியாது, முடக்க முடியாது. அப்படியே கட்ட முடியுதுன்னா நாம் குலமக்கள், அந்த தெய்வத்தை வணங்குற குலமக்கள் நாம் சரியாக இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் தெய்வத்தை நாம் ஊக்கப்படுத்தணுமே, வளர்ச்சிப்படுத்தணுமே, மேன்மைப்படுத்தணுமே தவிர ஒரு காலத்திலேயும் சிறுமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.